ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு ஆடி அமாவாசையானது வருது. இந்த ஆடி அமாவாசை கொடூர அமாவாசையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கொடூர அமாவாசைலாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே கொடூரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலையெழுத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்ன மாறும் அப்படிங்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசையாக கருதப்படுது. நம்மள நிறைய பேருக்கு ஆடி அமாவாசை பற்றி தெரியறதில்ல. உண்மையாலுமே ஆடி அமாவாசை ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக கருதப்படுது. வருடத்தில் 3 அமாவாசை மட்டும் ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படும். அந்த 3ல் ஒன்று ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படும். இந்த ஆடி அமாவாசை இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆடி 18 சனிக்கிழமையே ஸ்டார்ட் ஆகுது. சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகி சரியாக ஞாயிற்றுக்கிழமை 4:44 வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருக்குது. அந்த 4:44க்கு பிறகு கிரகங்களிடையே மாற்றம் ஏற்படும். அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கம் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசைனா என்ன, மறந்து இவற்றையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸோ முதல்ல அதை தெரிஞ்சு இவற்றையெல்லாம் நாளை ஒரு நாள் செய்யாமல் கன்னி ராசிக்காரங்க இருங்க. வாங்க என்ன தாள்கள்ங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்குவீங்க. ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான அமாவாசையாகும். இந்த நாளில் நம்மளை காண்பதற்காகவும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், படையல், தான தர்மங்கள் ஆகியவற்றை ஏற்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம். இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் வீடு தேடி வரக்கூடிய பித்திருக்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட முக்கியமான விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கு மிக சிறந்த ஒரு நாளாகும். இதனால் திருமணம், குழந்தை பேறு போன்ற நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெறும். அதே சமயம் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி கூட நமக்கு முழுசாக கிடைத்து நமக்கு முழு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறலாம். இதெல்லாம் இந்த ஆடி அமாவாசையில் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான 3 அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று. தாட்சாணிய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாக கருதப்படுது. ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது, திதியானது நமக்கு முந்தைய 41 தலைமுறையினரை சென்றடையும் என்பது சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நமக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க பலி செய்யும். அதனால தான் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது. மேலும் 2024 ஆண்டுடைய ஆடி அமாவாசை தினமானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் ஞாயிற்றுக்கிழமை வருது. தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமாக கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆடி அமாவாசை வருவது ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம். இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆடி அமாவாசை என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பது தெரிந்து கொள்வது அவசியம். செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்கள் வழிபட்ட முழு பலனை நாம் பெற முடியும். ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த நாளுக்கு சொல்கிறேன். அதை கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க செய்யாமல் இருங்க. வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்று நாளை நாள் வாசலில் கோலமிடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்கிறது, இல்லை சமையல் அறையை, இல்லை பூஜை அறையை இதெல்லாம் சுத்தம் செய்கிறது கூடவே கூடாது. காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. காலையில் 5 முதல் 6 மணிக்குள்ளே எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட வேண்டும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை ஃபாலோ பண்ணும்.
அப்புறம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கறது கண்டிப்பாக வந்து பண்ணணும். வீட்டில் முன்னோர்கள் படங்களுக்கு விளக்கேற்றாமல் மட்டும் இருக்கக்கூடாது. பூஜையில் விளக்கேற்றிட்டேன் அப்படின்னாலும் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்பு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். வெளியே ஆளுக்களை சாப்பிடக்கூடாது. அப்படி வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பகல் 12 மணிக்கு பிறகு அதை வந்து செய்யுங்க. முன்னாடி வந்து செய்யாதீங்க. அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலை போடக்கூடாது. இரட்டை இலை தான் போட்டு படையல் போடணும். அப்புறம் பித்துக்களுடைய போட்டோக்களை அங்கொன்று இங்கொன்றெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரே இடத்துல வைத்து தான் படையல் வந்து போடணும். அப்புறம் காகத்துக்கு சாதம் வைத்த பிறகு தான் நீங்கள் சாப்பிட்ணும். பித்திருக்களுக்கு படையலும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இட்டு பூஜையும் வந்து வழிபாடு செய்யணும். காகத்துக்கு சாதம் வைக்காமல் எதுவும் நாளை நாள் முழுமையடையாது. பெண்கள் வந்து நாளை நாள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதெல்லாம் ஆடி அமாவாசைன்று நாளை நாள் நகை வெட்டக்கூடாது. பெண்கள் தலை விரித்து போட்டபடி வீட்டில் இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்கும திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்கள் குளித்துவிட்டு தான் சமையல் செய்ய வேண்டும். குளிக்காமல் சமையல் அறைக்குள்ளே செல்லக்கூடாது. ஆடி அமாவாசையில் படையல் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதனால நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது. புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைக்கணும், விளக்கேற்றணும். அப்போ தான் நாளை நாள் நல்லது. அதே போல் நாளை ஆடி அமாவாசையில் தானம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆடி அமாவாசை என்று நாளை நாள் 5 பேருக்கு 5 விதமான பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும். 1 கிலோ அரிசி ஒருவருக்கு, 1 கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு, 1 கிலோ வெல்லம் ஒருவருக்கு, அரை கிலோ நெய் ஒருவருக்கு, முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என 5 பேருக்கு நாளை தினம் தானம் கொடுக்க வேண்டும். இந்த 5 தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும், அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷமானது ஆடி அமாவாசையில் நாளை நாள் இந்த 5 தானங்களை கொடுக்கறதுனால நீங்கிவிடும் என்பது ஐதீகம். அதனால் நாளை நாள் இந்த தானங்களை கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானங்கள் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் தான். ஸோ இவ்வளோ நேரம் ஆடி மாத அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு அனைவரிடமும் கலகலவென்று பேசுகிற மாதிரி நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கணும். யாரையும் உங்கள் வசப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு சாதனையாக மாற்ற முடியும். ஆளுக்கேற்றாற் போல் பேசணும். ஆளுக்கேற்றாற் போல் பேசாமல் கோபமாக இல்லை ரொம்ப இதாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இழப்பு உங்களுக்கு தான். அதனால் ஆளுக்கேற்றாற் போல் பேசுங்க. யாரையும் உங்கள் வசப்படுத்துகிற மாதிரி பேசுங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. கன்னிராசிக்காரங்க இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு இப்படியெல்லாம் செயல்படணும். இதில் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பிரகாசமாக மாறும். உத்தியோகத்தில் பெரு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. இருந்தாலும் கடின உழைப்பு தேவைப்படும். அதே போல் வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக முதலீடு செய்வதை இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தவிர்க்கிறது நல்லது. பொருட்கள் விற்ற பின் தொழிலில் புதிய முதல் போடுவது நஷ்டத்தை தவிர்க்க முடியும். நீங்கள் பாட்டு பொருட்கள் விற்கிறதுக்கு முன்னாடியே தொழிலில் முதலீடு போட்டிங்கன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக கன்னிராசிக்காரங்க ஆடி அமாவாசைக்கு பிறகு இருக்கணும். அப்புறம் குடும்ப தலைவிகள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை வந்து ஏற்படும். செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். இருப்பினும் நீங்கள் சிக்கன நடவடிக்கைகளில் உங்கள் கணவனுடைய மனதில் நீங்கள் இடம் பெறுவீங்க. அதே சமயம் நீங்கள் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது முழுமையாக கவனமாக படித்துவிட்டு ஆடி அமாவாசைக்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது. இல்லைனா ரிஸ்கில் மாட்டிக்குவீங்க. அப்புறம் மாணவர்கள் சக மாணவர்களோடு வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் நட்புணர்வோடு பழகி வர முயல்வது உங்கள் நற்பெயரை காப்பாற்றி கொள்ள உதவும். அதனால் அந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்திங்கன்னா 6, 15, 24ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா புதன் வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. தவிர்க்க வேண்டிய கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் ஞாயிறு. அதிர்ஷ்ட கல் பார்த்திங்கன்னா மரகதம். அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறம் வந்து சிவப்பு ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு பரிகாரம் நீங்கள் என்ன செய்யணுன்னா, சனி பகவானுக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது எல் சாதம் செய்து படைத்து கோவிலில் உள்ள வயதானவர்களுக்கு கொடுத்து வரணும்.
இதை செய்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் யாவும் நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடை நீங்கி நடைபெற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை கன்னிராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்போடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.